ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் கோரையில் முருகனை எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முருகனுக்கு இப்போ வெற்றிலை தீபம் நம்ம ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி ஒரு பித்தளை தாம்பலத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பித்தளை தாம்பலத்தில் மட்டும்தான் நம்ம வெற்றிலை தீபம் போட வேண்டும். சில்வர் தாம்பாலம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதனால் பித்தளை தாம்பாலத்தை எடுத்துக்கோங்க. அதில் சந்தனம் குங்குமம் இட்டுக்கோங்க. ஒத்தப்படையில் சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வெற்றிலையை எடுத்துக்கோங்க. வெற்றிலையை நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. காம்பு கிள்ளி வச்சுக்கோங்க. அந்த காம்பை என்ன பண்ணலான்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அது 3 இடத்துல சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெற்றிலையை நல்லா 3 பக்கம் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க. அதுலேயே தாம்பலத்தில் சுற்றி நுனி பகுதி தாம்பலத்துக்கு வெளியே இருக்கிற மாதிரி, காம்பு பகுதி தாம்பலத்துக்குள்ளே இருக்க மாதிரி சுற்றி வச்சுக்கணும். பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி வச்சுக்கோங்க. வெற்றிலை தீபம் போடுவதனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா? நீங்கள் என்ன நினைத்து வேண்டுறீங்களோ அது கட்டாயம் முருகன் நிறைவேற்றி காட்டுவார். அதனால் நீங்கள் 9 செவ்வாய் வெற்றிலை தீபம் போடுங்க. நீங்கள் வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்த ஒரே வாரத்திலேயே உங்களுக்கு அதனோட பலன் என்னன்னு தெரியும், சரிங்களா? நான் 2வது வாரம் வெற்றிலை தீபம் போடுறேன். நான் போட்டு ஒரு வாரத்திலேயே, நான் முதல் செவ்வாய் போட்டு 4 நாள்லேயே என் கணவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அதனால தான் நெக்ஸ்ட்டு நான் அதவே தொடர்ந்து போடணும்னு சொல்லிட்டு நான் வெற்றிலை தீபம் போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுனால முருகனுக்கு முருகன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், சுற்றிலும் வெற்றிலை தீபத்தை நல்லா வெற்றிலையை சுற்றி அடுக்கி வச்சுட்டு, அதுக்கு பிறகு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, சரிங்களா? மண் அகல் விளக்கில் பஞ்சுத்திரி தான் நம்ம பயன்படுத்த வேண்டும், சரிங்களா? பஞ்சுத்திரியை பயன்படுத்திக்கோங்க. சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இந்த மாதிரி இட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வேறு எந்த திரியுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம கிள்ளி வைத்து வெற்றிலை காம்பை அகல் விளக்கில் போட்டுருங்க. நெய் இட்டுக்கோங்க. சுத்தமான பசு நெய் இட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல நெய் இல்லாட்டினா நீங்கள் நல்ல எண்ணெயே பயன்படுத்தலாம். வேறு எந்த எண்ணெயும் நம்ம பயன்படுத்தக்கூடாது வெற்றிலை தீபத்துக்கு. வெற்றிலை தீபத்துக்கு நெய் தான் உகந்தது. அதன் பலன் நமக்கு நெய்யிட்டு விளக்கிட்டால் தான் பலன் அதிகரிக்கும், சரிங்களா? நீங்கள் நினைச்ச காரியம் சீக்கிரமாக நிறைவேறும். அதனால் நெய்யிட்டு விளக்கேற்றுக்குங்க. அதுக்கு பிறகு முருகனுக்கு இஷ்டமான மலர்கள் ஏதேனும் ஒன்று. நான் இப்போ பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஸை வச்சு நான் விளக்கை அலங்கரிச்சிருக்கேன். இப்படி ஒரு விளக்கு ஒரு பெண் மாதிரி அதை நம்ம அழகாக அலங்கரிக்கணும். அதனால் அதுக்கு பூ வச்சாச்சு. பூ வச்சு நல்லா சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நான் பன்னீர் ரோஸ் வச்சு 6 வெற்றிலைக்கும் 6 வெற்றிலை எடுத்து வச்சாச்சு. அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட முருகன் ஃபோட்டோ இருந்தால் இல்லை சிலை இருந்தாலும் சுத்தம் செய்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் என்கிட்ட முருகன் ஃபோட்டோ இருக்குது. அதை அவரை துடைச்சி சுத்தம் பண்ணி அவருக்கு மல்லிகைப்பூ மாலையிட்டு செவந்திட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதுக்கு பிறகு நம்ம அகல் விளக்கு அந்த வெற்றிலை தீபத்தை வைக்கிறதுக்கு நம்ம நட்சத்திர கோலம் போடணும். முருகனுக்கு உகந்த நட்சத்திர கோலம் நம்ம போடணும். அந்த நட்சத்திர கோலத்தில் நம்ம நடுவில் ஓமும் சுற்றி சரவண பவன் எழுதணும். இதுக்கு மேலே நம்ம வெற்றிலை தீபத்தை வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம வெற்றிலை தீபத்தை இதுக்கு மேலே வச்சு நம்ம விளக்கு ஏற்றணும். அப்போ தான் நமக்கு பலன் அதிகரிக்கும். நான் அரிசி மாவில் போட்டிருக்கேன். அரிசி மாவால் மட்டும்தான் நம்ம கோலமிட வேண்டும், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஏற்றுக்குங்க. விளக்கு ஏற்றும்போது விளக்கு முருகனை பார்த்து இருக்க வேண்டும், சரிங்களா? நம்ம முருகனை பார்த்து தான் விளக்கு ஏற்ற வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஏற்ற வேண்டும். பாருங்கள், ஏற்றுங்க. முருகனுக்கு நெய்வேத்தியமாக நான் பால், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், கற்கண்டு வச்சுருக்கேன்.
நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வந்து முருகனுக்கு வைத்தால் போதும். இது செய்யணும் அது செய்யணும் கிடையாது. நம்ம எது வைத்தாலும் முருகன் ஏற்றுக்கொள்ளுவார். அவருக்கு பிடித்தமான பால் நாட்டு சர்க்கரை போட்டு நான் சிம்பிளாக ஏன்னா பிரசாதம் வச்சுட்டேன். உங்களுக்கு என்ன முடியுமோ அதால் பிரசாதம் வச்சா போதும். சரிங்களா? முருகனுக்கு விளக்கேற்ற பிறகு நம்ம முருகனை வந்து மனசார வேண்டிக் கொள்ள வேண்டும். முருகனுக்கு பிடித்த பாடல்களை நம்ம பாராயணம் பண்ண வேண்டும். கந்தசஷ்டி கவசம் நீங்கள் படிக்கலாம், இல்லை வேல்மாறல் படிக்கலாம். நான் வந்து வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணேன். வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது முருகன் வந்து நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும், வேல் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வேல்மாறல் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். வேல்மாறல் நீங்கள் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு உங்களுக்கே அதோட டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம வீட்டில் முருகனை வழிபட மாற்றங்களை வந்து நிறைய. நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது வந்து நிறைவேறும். அதனால் வெற்றிலை தீபம் விட்டு வேல்மாறல் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம முருகனை பற்றி பாட, அவரை பற்றி புகழ்ந்து பேச நமக்கு வந்து முருகன் அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து முருகனை வேண்டிக்கங்க. உங்கள் வேண்டுதல் என்ன முருகனிடம் சொல்ல தேவையில்லை. முருகனுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் முருகா நீ என்னுடன் இருந்தால் போதும், நீ மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி மட்டும் நீங்கள் முருகனிடம் வேண்டுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையுமே நடைபெறும். சரிங்களா? விளக்கேற்று நல்லா சாமி கும்பிடுங்க. முருகன் அருள் பெறுங்க.